இப்போ நம்ம சுகர்னு டாக்டர்கிட்ட போகிறோம். உடனே ஒரு 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 1 mg டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து சுகர் ஏறிடுத்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 mg டேப்லெட் கொடுக்குறாங்க. அப்புறம் சுகர் ஏறிடுத்துன்னு ஒரு காம்பினேஷன் 2 காம்பினேஷன் டேப்லெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிடும்னா சுகரோட பிபியும் வந்துடும். அப்புறம் ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்கோங்கங்கிறாங்க. அப்புறம் கொலஸ்ட்ரால் சேர்ந்துடுச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு மாத்திரை போட்டுக்க சொல்கிறாங்க. அப்புறம் காலில் புண்ணு வந்துடுது, அதுக்கு ஒரு மாத்திரை. அப்புறம் திருப்பி காலில் புண்ணு சரியாலையே டாக்டர் போய் நின்னா காலையே வெட்டி எடுத்துடுறாங்க. காலை வெட்டி எடுத்தோடனே 1 வருஷத்தில் உசுரும் போயிடுறது. இதில் எந்த இடத்துலையும் நான் டாக்டரை திட்டுறதோ இல்லைன்னா குறை சொல்கிறதோ இல்லை. ஒன்று, நம்ம சாப்பிட்ற டேப்லெட் மேலே நமக்கு சந்தேகம் வர்றதே கிடையாது இல்லையா? அதுதான் என்னவோ நம்மளை வாழ வைக்கிறதா தெய்வமாக நினச்சி கும்பிட்டுருக்கோம். 2வது, மாத்திரை சாப்பிட்டும் நோய் அதிகமாகிட்டே போகிறது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிங்க. ஒரு நோய் வந்து அப்புறம் அது 3 நோய் ஆகிடுத்தேன்னு யாராவது யோசிக்கிறீங்களா? அதுவும் யோசிக்க மாட்டோம். வாரம் 300 ரூபாய்க்கு சாப்பிட்டா மாத்திரை சாப்பிட்டா போகிறோம், நம்ம அதுக்கு சம்பாதிச்சா போகிறோங்கிற லெவலுக்கு அவன் வந்துடுவான். இப்போது டேப்லெட் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு அந்த அட்டையில் ஒரு ஓரமாக எழுதி வச்சுருக்கிறத அவன் படிக்கிறதே இல்லை. அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸை பற்றி அவன் யோசிக்கிறதும் கிடையாது. எங்கே யோசிக்க விடுறாங்க? வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை காய்கறியை வச்சே அதை சரி செய்யலான்னு ஒருத்தன் சொன்னால் அவனுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியது. ஸோ பாடையில் போகிற வரைக்கும் அக்கு ப்ரெஷர், அப்புறம் ஒரு நேச்சுரல் மெடிசின்ஸ், சித்தா, யோகா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஏதோ நிபுணர் மாதிரியே பேசின்னு இருப்போம். தானும் செத்தது இல்லாமல் தன்னோட மேலே 4 பேரை கூட்டிகிட்டு போக ரெடியாக இருப்பான். இது ஒரு இந்த பதிவை நான் ஒரு நகைச்சுவைக்காகவும் இல்லைன்னா ஒரு யதார்த்தமான உண்மையை வெளிப்படுத்துறதுனால பதிவிடுறேன். மனம் கெட்டால் உடல் கெடும், உடல் கெட்டால் மனம் கெடும். இதில் ஒரு டவுட்டும் இல்லை இல்லையா? அதனால் மனசுக்கும் உடலுக்குமான முறையான மன அமைதியான தியானம், உடலுக்கான உடல் பயிற்சி இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே நம்மளை நோயிலேருந்து தற்காத்து கொள்ள முடியும். சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுவர். ஒருவர் தவறான உணவை உட்கொண்டுட்டார்னு வச்சுப்போம், ஏதாவது ஒன்று தப்பாக சாப்பிட்டுட்டோம், அது தொண்டை வரைக்கும்தான் அவரோட கட்டுப்பாடு. அதில் நஞ்சு இருக்கிறதுனால ஃபால்ஸ் ஃபுட்னால் என்ன, அதில் ஏதாவது பாய்சனஸ் இருக்கும், அது என்ன உள்ளே போனோன்னே என்ன பண்ணுன்னா அதுக்கப்புறம் அந்த நஞ்சை மூளை கவனிச்சுக்கும். மூளை என்ன பண்ணுமா, உடம்புக்கு கூடாத இந்த நஞ்சை வாந்தி மூலம் வெளியேற்றுமாறு இரைப்பைக்கு ஆர்டர் கொடுக்கும். இரைப்பை வாந்தி மூலம் வெளியேற்றி தள்ளும்போது நமக்கு முடியாது, உடனே டாக்டர்கிட்ட போயிடுவோம். அவர் டெம்ப்ரிட்டோன் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதை நிப்பாட்டிடுவார். இன்னும் உள்ளுக்குள்ளே நஞ்சு என்னாச்சு அப்படியே இரைப்பையில் இருக்கும். அப்போது இரைப்பேட்டை என்ன கேட்கும்? மூளை டாஸ்க்கு கொடுத்தேனே பண்ணினியான்னு கேட்கும். அதுக்கு இரைப்பை என்ன சொல்லும்? நான் என்ன செய்ய அரசே, இவன் உடலையே அப்படின்னு இரைப்பை ஒதுங்கிடும். ஆனால் மூளை இறைவன் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற பேதியாக தள்ளுமாறு குடலை கேட்கும். உடனே மூளையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குடல் அதை லூஸ் மோஷனாக போக ட்ரை பண்ணும். வயிற்றை கலக்கி கொண்டு வந்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடனே திருப்பி டாக்டர்கிட்ட போகிறோம். அவரும் உடனே என்ன பண்ணிடுவார்? லோபரமைடு கொடுத்து அதை நிப்பாட்டிடுவார். உடலில் மீண்டும் அந்த நஞ்சை கண்ட மூளை குடலிடம் விசாரிக்க இரைப்பை சொன்ன அதே பதிலை குடலும் சொல்லும். மூளை அடுத்து என்ன பண்ணும்? இவங்கள்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு அதை சளியாக மாற்றி வெளியேற்றுமாறு லங்ஸை கேட்குமா. அப்போ இருமல் வரும் பயங்கரமாக. அப்போ பழையபடி என்ன பண்ணிடுவோம்? டாக்டர்கிட்ட போவோம், காஃப் சிரப் சாப்பிட்டு ஷடப் சொல்லிவிடுவோம். 4வது அதை வெளியேற்று தான் தோலுட்ட போகும் மூளை. அதோட வேலையை அது டாஸ்க்கை பண்ணி ஆகணுமே, ஆண்டவன் கொடுத்த மூளை இல்லையா?
அது நேராக போய் ஸ்கின்ட்டு போகும். சொறி சிரங்கு மூலம் தோல் வெளியேற்ற முனையும் பொழுது தோல் மருந்து ஆன்டி அலர்ஜிக் மெடிசனை அப்படியே போட்டு அதையும் நிப்பாட்டிடுவாங்க. வெளியேறும் அனைத்து வழிகளும் அடைபட்ட நிலையில் நஞ்சை வெளியேற்றும் வரை மூளை ஓயாது. அதனால் என்ன பண்ணும், மூளை வேறு வழியை நயிடும். 13 ஆக்சுவலாக என்னென்னா, உடம்புக்குள்ளே ஒரு குப்பை தொட்டியை கட்டி அதை உருவாக்கி அதில் மட்டும் நீ இருப்பான்னு அந்த நஞ்சை தூக்கி போடும். கொஞ்ச நாளாக நம்ம வர ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதையும் வெட்டி வீசி மூளை இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நஞ்சை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். அது மூளை கேன்சர் கட்டி, தட் இஸ் பிரெயின் டியூமராக மாறும் அபாயம் உண்டு. எமது உடலுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக புரியும் பாஷையில் மூளை சொல்லும். உடம்புக்கு தண்ணீர் தேவைன்னா அது தாகங்கிற பாஷைன்னு உன்கிட்ட பேசும். வாய்மொழியை கூட நாம் கவனிக்காது விட்டு விடுவோம் என்பதாலோ எந்நேரமும் கவனிக்க ஏதுவான உணர்ச்சி முறையால் மூளை பேசின்னு இருக்கு உன்கிட்ட. உடலுக்கு சக்தி தேவைப்பட்டால் பசிங்கிற உணர்ச்சி மொழியால் மூளை பேசும். குளிர் வந்தால் போர்த்த சொல்லும், வெப்பம் வந்தால் குளிக்க சொல்லும். இப்படி உடலுக்கு தேவையானவற்றை உணர்வை மொழியாக்கி மூளை சொல்லும்போது அதுக்கெல்லாம் வைத்தியரை நாடி நாம் போவதில்லை. பசிக்கிறது மருந்து தாருங்கள்னு எந்த ஹாஸ்பிட்டலுக்காவது போய் நிற்கிறோமா? இல்லை. அல்லது நேராக ஹோட்டலுக்கு போகிறோமா? அதெல்லாம் கரெக்டாக செய்வோம். இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார்? வயிற்றோற்ற உணர்வை மூளை ஏற்படுத்தியது நஞ்சு கழிக்க தான். இதையும் நோயின்னு அறிமுகப்படுத்தினது யார்? சொறின்னு சொன்னாலே சொரிந்து விடு என்று தானே அர்த்தம். கையை கூட நம்ம அறியாமல் மூளை சொரிய வைக்கிறது என்றால் இதை நோயின்னு அறிமுகப்படுத்தினது யார்? மூக்கு ஒழுகுதல், சளி பிடித்தல், இருமல், காய்ச்சல் இவைகளை நோய்கள் என்று நினைக்கிறது நம்மளோட அறியாமை. இதற்கு மருத்துவம் செய்து ரசாயன வில்லைகளை விழுங்குவது அறியாமையின் உச்சம். இவைகள் நம் உடல் முழு ஆரோக்கியம் நிலையில் உள்ளதை காட்டுகிறது. இவைகள் நம் உடல் கழிவுகளை வெளியேற்றும் அற்புத இறை செயல். மருத்துவம் உடல் சுத்திகரிக்கும் செயலை தடுத்து கழிவுகளை உடல்லையே தங்க வச்சு மேலும் மேலும் சேர்த்து நோய்களை பெருசாக்கி புற்றுநோய் வரை இழுத்துட்டு போகிறோம். உடல் மொழியை புரிந்து கொள்ளுங்கள், ஆரோக்கியம் அனுபவியுங்கள். ஓகேயா? எதுக்கு எடுத்தாலும் மருத்துவத்தை தேடி ஓடாதீங்க. முதல்ல நம்ம நவத்வாரத்துலேருந்து என்ன வெளியில் வருதோ லெட் தெம் கோ அவுட். அது நஞ்சு. அது தெரியாமல் அது மாத்திரையை போட்டு நம்ம அவஸ்தையெல்லாம் போக்கிக்கிறோம்னு சொன்னால், முதல்ல மாத்திரைங்கிறது என்னது தெரியுமா? பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சது அலோபதி மாத்திரைகள். எதுக்கு கண்டுபிடிச்சான்? அவனோட சிப்பாய்கள் அடிபட்டு நிறைய நோய்கள் அந்த மாதிரிலாம் வந்தானா மறுநாள் அவனுக்கு சப்ளை வேணும், சிப்பாய்கள் வேணும். அப்போ என்ன பண்ணுவான்? எதையோ போடியா, தலைவலியா அதை போடு, வயிற்று வலியாக இதை போடு, ஃபீவராக இதை போடு. 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு நாள், அரை நாளில் எல்லாமே குணமாகிற மாதிரி ஆக்கி திருப்பி அவன் சப்ளையை கொடுத்தாகணும் அந்த வாருக்காக. அதனால் என்ன பண்ணினா, அந்த சிப்பாய்களுக்காக நிறைய இறக்குமதி பண்ணி அலோபதி மாத்திரைகளை கொடுத்து டெம்பரரியாக டக்குன்னு எல்லாத்தையும் சரி பண்ணினான். பட் இப்போ நான் பேசுனது என்னென்னா, நம்மளோட மூளை நம்ம உடம்புக்குள்ளே எப்படியெல்லாம் செயல்பட்டு ஆண்டவனோட ஆజ్ఞையை சரி பண்ணி நம்மளோட கமாண்டாக கொடுத்து எல்லா டாஸ்க் மூலமாக எல்லா ஆர்கனையும் இயங்க செய்து எல்லா கழிவையும் வெளியேற்ற செய்கிறது தான் நம்மளோட லூஸ் மோஷன், மூக்கு ஒழியிறது எல்லாமே. லெட் தம் கோ. அதை போட்டு அது சுடு தண்ணி குடிங்கோ. சுடு தண்ணியில் மஞ்சள் பொடியை போட்டு குடிங்கோ, மிளகை போட்டு குடிங்கோ, வெந்தயத்தை சாப்பிடுங்கோ. எல்லாத்துக்கும் நேச்சுரல் ரெமெடி இருக்குது. அதை பேசாமல் பண்ணி 5.5 பெட்டியிலேயே ஃபுல் மெடிசன் இருக்குது. அதை சாப்பிடாம நம்ம என்றைக்கு டோலோ, பேராசெட்டமால் அது இதுன்னு சாப்பிட ஆரம்பித்தோமோ அங்கங்கேயே பிளாக் ஆகிடும் நஞ்சு. திருப்பி அது என்னதான் மாற பிரெயின் டியூமர் வர ஆகிடும். அதனால் நிறைய அலோபதி மெடிசன்ஸ் சாப்பிடாதீங்க. தேங்க்யூ.